டிஎம்எஸ் போற்றும் சாய் முருகா. சென்ற முதல் அத்தியாயத்தில் பெரும்பாடகர் பத்மஸ்ரீ டிஎம்எஸ் அவர்களுக்கு எவ்வாறு யார் வழி சாய் பக்தி மலர்ந்தது, அவரின் முதல் சாய் தரிசனம், பாபா அளித்த சிருஷ்டிக்காவல், அவரது மகள் சித்ரலேகாவிற்கு பாபா சிருஷ்டி டாலர் நடத்திய மருத்துவ அதிசயம் என்பதையெல்லாம் அறிந்து ஆச்சரியப்பட்டோம். இந்த நிறைவு அத்தியாயத்தில் பாபா டிஎம்எஸ் அவர்கள் இல்லத்திற்கே நிகழ்த்திய சாய் விஜயம் ஆரம்பித்து கவிஞர் வைரபாரதியிடம் பாபாவை பற்றி டிஎம்எஸ் தனது இதயத்தையே திறந்து காண்பித்ததில் திறந்த சுவாரஸ்ய சாய் அனுபவங்கள் என ஒவ்வொன்றாக உற்சாகமாகவும் உயிரோட்டமாகவும் நம்மிடையே பகிர்ந்து மேலும் ஆச்சரியப்பட வைக்கிறார் கவிஞர் வைரபாரதி. இதோ இப்போ கொஞ்சம் சமாதானம் இருக்குன்னா ஷிரடி சுவாமி வந்துட்டார். இப்போ உள்ள நம்ம சுவாமி வந்துடுவார் ரொம்ப சீக்கிரத்துல. சின்மய தேஜா சாயி ராமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இனிமே பாடவே மாட்டேங்கிறார் திரையுலகத்துல, தெரியுமா அது உங்களுக்கு? ஆனா அது நடந்ததே திரையுலகத்திலேயே, அதுவும் தமிழக திரையுலகத்திலேயே அதிக ஆயுள் வாழ்ந்த ஒரே மகானுபாவர் ஐயா டிஎம்எஸ் அவர்கள். 91+. தான் பெற்ற இன்பம் பெருகை வைகம் வாழ்ந்தவர் ஐயா. அவருடைய பாடல் கேட்காம நான் தூங்கினதே கிடையாது ஒரு நாள் கூட. குரலுக்குள்ள இருந்து என்னை இயக்குனதே பாபா தான். நான் கேட்டிருக்கேன் எங்க காதால. அப்படியே பாக்குறாரு, என்ன சவுந்தரம் சினிமா மாதிரி வீடு கட்டி இருக்க அப்படிங்கிறாரா. தன்னுடைய பக்தன் எந்த வகையிலும் நஷ்டம் அடையக்கூடாது என்று அக்கறையோடு நம் வாழ்க்கையை நடத்துபவர் பாபா என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். பாபா சாதாரண அவதாரம் அல்ல, அவர் மகா அவதார புருஷர்னு என்கிட்ட சொல்லிதான் நான் காதால கேட்டிருக்கேன். எனக்கு அவர் தான் முதல்ல ஒரு முத்திரை சொல்லி கொடுத்தார். நான் அதை டிஎம்எஸ் முத்ரான்னு சொல்வேன். அது இதுதான் அந்த முத்ரா. இந்த முத்திரையை வச்சு கொண்டுதான் அவர் தினசரி தியானம் செய்வார். அப்போ ஒரு பாகவதர் கேட்கிறார், சுவாமி உங்களை பார்க்க முடியாத பாவியா ஆயிட்டேனே சுவாமி. நம்மை நேசிக்கிறவர்கள்ட்ட நம்ம ரொம்ப எளிமையா மனம் திறந்திருக்கணுங்கிறது எனக்கு முதலாக வாழ்ந்து காண்பித்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஐயா. அதனாலதான் நான் ஓப்பன் ஆனேன். உடனே சுவாமி கிட்ட, சுவாமி நீங்களே ஸ்ருதி விலைக்கு பாடலாமா சுவாமி அப்படின்னு சுவாமி என்னை பார்த்து அந்த சிரிப்பு இருக்குல்ல, அது சாமிக்கே உண்டான ட்ரேட்மார்க் சிரிப்பு. அது சிரிப்பு சிரிச்சுட்டு, சவுந்தரம் எனக்கும் ஐயாவுக்கும் முதல்ல அந்த பாடல் கேட்டு அப்படி ஒரு பெயர் அறிமுகமாகிறது. அதுக்கப்புறம் ஒரு கேசட் ஒரு இது இருந்தது. நாங்க கன்னியாகுமரியில படித்துக் கொண்டிருக்கிற போது அங்க விவேகானந்த கேந்திர வித்யாலயாங்கிற பள்ளி இருக்கு. நாங்க தினசரி நான் மிதிவண்டியில மை லைஃப் சைக்கிள் இஸ் வித் பைசைக்கிள்னு சொல்லலாம். அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் பஞ்சரை ஓட்டணும், ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி பஞ்சர் ஓட்டணும்னு போகும்போது நான் எப்பவுமே என்னுடைய ஒரு குழந்தை சுபாவம் பிறவியில இருந்து என்னன்னா, ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல பூஜை ரூம் இருக்கா பார்ப்பேன். அந்த பூஜை ரூம்ல சுவாமி இருக்காரா அப்படி பார்ப்பேன். அப்படியே போகும்போது கடையில போனா கடையில ஒரு போட்டோ இருக்கும், அதுல சுவாமி ஏதாவது சின்ன போட்டோ அட்லீஸ்ட். இப்போ கொஞ்சம் சமாதானம் இருக்குன்னா ஷிரடி சுவாமி வந்துட்டார். இப்போ உள்ள நம்ம சுவாமி வந்துடுவார் ரொம்ப சீக்கிரத்துல. இப்படி இருக்கும்பொழுது அப்போ அந்த பஞ்சர் ஓட்டிட்டு இருக்கும்போது கேசட் கடைக்கு போயிருக்கும்போது அப்படி பார்ப்பேன். பொதுவாக பார்க்கும்போது திடீர்னு நம்ம சுவாமி போட்டோ கேசட்ல. ஆஹா, பாபா போட்டோ, சுவாமி போட்டோ. இங்க ஏன்னா கன்னியாகுமரியில பரவலா பக்தர்கள் சமுத்தி அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு கொட்டாரம்ங்கிற ராமர் கோயில்ல நம்ம சுவாமியோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம் வச்சுலாம் வழிபடுறாங்க. நானே நிறைய போய் விளக்கு ஏற்றிருக்கேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த நேரத்துல பார்த்தா ஆஹா ஸ்ரீ சத்ய சாய் கானம் கேசட்டா. இது வரைக்கும் சின்ன வயசுல வாழ்க்கையில 2 கேசட் தான். ஒன்னு சுஷீலாமோட கேசட் நமோ நமோ சாய் நாராயணா, இன்னொரு இந்த கேசட். இதுல டிஎம்எஸ் எழுதிருந்தது. டிஎம்எஸ் வேற ஏதாவது எழுதி இருக்கு அப்படின்னு என்ன தம்பி வேணும் அப்படின்னு கேட்கிறாரு கடைக்காரரு. இந்த கேசட் அப்படின்னு எடுத்து காமிக்கும் போது இப்படிதான் அடுத்த கட்ட நகர்வு. அதுக்காக சொல்றேன், எனக்கும் ஐயாவுக்குமான நகர்வு. அதில் ஸ்ரீ சத்யசாய் கானம் டிஎம்எஸ் பால்ராஜ்ன்றது. ஒருவேளை இவர் தான் மகனா இருப்பாரோ, அப்படியே ஃபேஸ் கட்லாம் அப்படியே இருக்கு, நல்லா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கேசட் விலையை கேட்கிறேன், 35 ரூபாய். 2 பஞ்சர் ஓட்ட 3 ரூபா தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நம்ம ஏதாவது ஒன்று, வள்ளுவர் சொல்லியிருக்காரு, புரை தீர்ந்த நன்மை பயக்குமணி போய் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நான் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன். என்னுடைய தாத்தா பாட்டிட்டு தான் நான் வளர்ந்தேன். அப்படி வளரும் பொழுது அவர் ஒரு திரைப்பட விநியோகஸ்தராக, ப்ரொடக்ஷன் மேனேஜரெல்லாம் இருந்திருக்காரு. எம்ஜிஆர் அவருடைய நண்பராக, ஸ்ரீதர் அவருடைய நண்பராக. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இப்படி இன்னும் கொஞ்சம் இணக்கமாகிறது அந்த திரைப்பாடல்களோட. அப்படிதான் அந்த திரைப்பாடல் எழுதுவதற்கும் பாடல் எழுதுவதற்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக அவங்களாம் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்கிறேன், தாத்தாட்ட இது மாதிரி டிராயிங் ஃபீஸுக்கு ஒரு 35 ரூபா கேட்டிருக்காங்க. நான் கூடுதலும் கேட்கல, குறைச்சலும் கேட்கல, கொடுத்துட்டாரு. அடுத்த நாள் செல்கிறேன். நான் கேட்டது அந்த வெள்ளிக்கிழமை தான் பாபா கேசட் பாக்குறேன். அடுத்த நாளே எனக்கு கொடுத்துட்டாரு. அந்த கடை அப்போ காலையில எங்களுக்கு ரொம்ப ஏர்லி மார்னிங்கே ஸ்கூல் திறந்துருவாங்க. அப்படி இருக்கும்பொழுது கடை மூடி இருக்கு. ஐயோ சனிக்கிழமை வேற கடை இருக்குமா இல்லையா தெரியல. என்னுடைய மனமெல்லாம் பாபாவுடைய கேசட்ல இருக்கு. பாபா கூடுதலாக டிஎம்எஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா டிஎம்எஸ் ஐயா தனியா பாடின பாடலாம் எனக்கு அப்ப தெரியாது. சுவாமி மேல எங்களுக்கு ஆஃப் டே அப்போ சாட்டர்டே விட்டு வந்தோடனே அது வேற பயம், லஞ்ச் டைம் மூடிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கேசட் விற்காது. ஏன்னா பரவலா பக்தர்கள் இல்லை, நம்ம அப்படி வாங்கிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட இப்படிதான் நடந்த பொழுது கேசட் கடை இருந்தது வாங்கி. ஆனா உடனே நான் கேட்கவில்லை. ஏன் அப்படின்னா
சந்தேகம் வந்துடும். ஏன்னா அதான் சொன்னேன், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் வந்து எத்தனை பேர் ஹேண்டில் பண்ணியிருப்பார். பதிபக்திங்கிற படத்தில் உள்ள ரெக்கார்டிங்லாம் என் தாத்தா தான் ஹேண்டில் பண்ணுது, ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து. அப்போ எத்தனை பேர் அவர் நம்பரை பார்த்துருப்பார், அவர் ஏமாற்றவே முடியாது. என் தாத்தா, என் பேர் எஸ் மணின்னு பேர், லட்சுமி பாட்டி அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவர். அதனால அன்னைக்கு நான் கேட்கவே இல்லை. அடுத்த வியாழன் வரை, சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் 5 நாள் கழிந்து தான் அந்த பாடல் கேட்கிறேன். சின்மய தேஜா சாயி ராமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படியே ஐயா மாதிரியே குரல் இருக்கு. ஆஹா, எப்பேற்பட்ட குரல், அப்ப ஐயாவுடைய மகனா தான் கண்டிப்பா இருக்கும் இப்படிலாம் சொல்லி அந்த பாடல் கேசட், அந்த டிஎம்எஸ் பால்ராஜ், அந்த டிஎம்எஸ் இனிஷியல் தானே, அதுதான் மிக பிரம்மாண்டமான ஒரு மகுடம் அல்லவா அந்த இசைக்கு. அப்படி இருக்கும்பொழுது அப்படிதான் அடுத்த கட்ட நகர்வு ஐயாவுக்கும் எனக்குமானது. இப்போ நம்ம ஐயாவுடைய அடுத்த கட்ட நகர்வுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் முக்கியமானது. அவருடைய மூத்த மகன் இருந்தார், அவர் பேர் பாலசுப்ரமணியன் பேரு. தங்கமான பிள்ளை, தங்கமான பிள்ளை, பக்தி பூர்வமான பிள்ளை ஐயாவை போலவே. அந்த மகனுக்கு 2 பேர் கண்கள், ஒன்று முருகன், இன்னொன்று பாபா. இப்படி ஐயா மாதிரியேதான். என்னாச்சு, ஒரு தடவை திடீர்னு அவருக்கு வந்து உடம்பு சரியாம போய்விடுகிறது. அவர் ரொம்ப துடிக்கிறார். ஏன்னா ரொம்ப நல்ல பையன், சமத்தான பையன், பக்தியான பையன். அப்படி இருக்கும்பொழுது பதபதித்து போகிறார். அந்த காலகட்டத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கார், ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த பாடலுடைய சகுனம் அப்படிங்கிறதுனால எல்லா பாட்டும் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டை அவர் எந்த மேடை கச்சேரியிலும் பாடியதே இல்லை. அதை உழைத்து கொண்டு ஒரே ஒரு சம்பவத்தில் போட்டு பாடியிருக்காரு, நான் அதுவும் சொல்லுவேன். அதான் அவருடைய பண்பு. இப்படி இருக்கும் பொழுது பதைக்கிறார். மகனுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கையை விரித்து விடுகிறார். அப்போ வந்து அவருக்கு நினைவுக்கு வந்தது யாரு, ஆபத் சகாயேஸ்வரராகிய ஆபத் பாந்தர் பாபா ஒருத்தர் தான். அப்போ ட்ரங்க் கால் பண்றாரு. பாபா அங்கேருந்து போன் எடுக்கிறாரு, சவுந்தரங்கிறாரு. சவுந்தரம்னு கேட்குது. அதற்கு பிறகெல்லாம் அந்த டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ஏர் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இவருக்கு ஐயாவுக்கு எதுவுமே கேட்கல. இவர் பேசுறது சுவாமிக்கு எல்லாரும் பேசுறது கேட்கும், இவர் அங்கேருந்து பேசுறது இங்க கேட்கல. ரொம்ப பதைக்கிறாரு. வேற வழி இல்லைன்னு சொல்லி போனை துண்டிக்கிறாரு. நம்பிக்கை துண்டித்து விடுகிறது. மகன் வந்து என்ன சொல்றான் அந்த நேரத்துல, கடைசி அதுதாங்க பக்தி. என்ன சொல்றான் பாலசுப்ரமணியம், அப்பா அப்பா பாபா போட்டோ எடுத்துட்டு வாங்கப்பா, எடுத்துட்டு வாங்கன்னா பாபா முருகா, பாபா சாயி முருகா அப்படி சொல்லிதான் வந்து அவருடைய அந்த பாலசுப்ரமணியனுடைய கடைசி மூச்சு நின்று போகிறது. ஐயாவோட மனசு வெடிச்சு சுக்குநூறாகுது. பாபா மேலே கோவம் வந்துடுது அவருக்கு. என்னடா பேசும்போது இப்படி இது பண்ண முடியலையே, அது பண்ண முடியலையேங்கிற ரொம்ப ஒரு ஆதங்கம், வருத்தம். நான் இனிமே பாடவே மாட்டேங்கிறார் திரையுலகத்துல. தெரியுமா அது உங்களுக்கு? எல்லாருக்கும் அதிர்ச்சி. ஏன்னா இவர் பாடல் இல்லை என்றால் படப்போட்டியே வாங்க மாட்டாங்க. பெரிய பெரிய கதாநாயகர்கள்லாம் பாடுகிறார், எம்ஜிஆர், சிவாஜி போன்றவர்களுக்கு. இவர் பாடல் இல்லாட்டி டிஸ்ட்ரிபியூட்லாம் மறுத்துருவாங்க. ப்ரொடியூசர்ஸ்லாம் வயிற்றுல புளிய கரைக்குது. அது அந்த பாடல் என்ன பாடல்னா, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய், 1960களில் வந்த பாடல், மிக பிரபலமான பாடல். அந்த பாடல் பாடிய அந்த காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. அப்போ ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படிம்பாங்க. அதான் அறச்சொல் வந்து பொதுவா கண்ணாசன் அவர்களோ எல்லாம் யாருமே எழுதினது இல்லை, வாலி அவர்கள் கூட. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, சூழல் அமர்ந்து போய் விடுகிறது. அவருக்கு பாபா மேல கோவானா திருப்பி நண்பர்கள் இருக்காங்களே சமாதானப்படுத்தி புட்டுப்படுத்தி அழைத்து கொண்டு போகிறார்கள். எப்படி அவர் மகளை சமாதானப்படுத்தினாரோ அதை போல சுவாமி டிஎம்எஸ் ஐயா அவர்களை கூட்டிட்டு சவுந்தரம் வா, சவுந்தரம் சொல்லி நேர்காணலுக்கு கொண்டு, கவலைப்படாத சவுந்தரம், அவன் வந்து சாதாரண பிறவி இல்லை சவுந்தரம், மகான் சவுந்தரம், உன் வாழ்க்கையில கொஞ்ச நாள் அவன் உன் கூட வாழணுங்கிறதுக்காக வந்தான் சவுந்தரம், அவனுடைய காலகட்டம் முடிஞ்சு போச்சு சவுந்தரம், என் கூட தான் இருக்கான் சவுந்தரம், என் கூட ஐக்கியமாயிட்டான் சவுந்தரம், அவனுடைய வாழ்நாள் ஆயுளையும் சேர்த்து உனக்கு வழங்கி விட்டுத்தான் சென்றிருக்கிறான் சவுந்தரம்ங்கிறார். மக்களே பாருங்க. அப்போ அந்த காலத்துல அப்படி இருக்கும்போது ஐயா அதை உணர்ந்துருப்பாரு. ஐயாவுக்கு சுவாமி என்ன சொன்னாலும் அதுதான் அவருக்கு. ஆனா அது நடந்ததே திரையுலகத்திலேயே, அதுவும் தமிழக திரையுலகத்திலேயே அதிக ஆயுள் வாழ்ந்த ஒரே மகானுபாவர் ஐயா டிஎம்எஸ் அவர்கள் தான். 91+. வேற யாருமே வாழ். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, பாபா சொன்னதுதான் நடந்தது, நடக்கும், அதான் உண்மை, நடக்க போகிறது தான். பாபா ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா அதுதாங்க, அதை தாண்டி எதுவுமே கிடையாது. கண்ணை மூடி அதை நம்பிடலாம். அதை டீகோட் பண்ண வேண்டிய, ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் இறைவன், பேர் இறைவன், சாதாரண இறைவன் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அவர் அப்பதான் சமாதானம் ஆகிறாரு. அதுக்காக தான் சவுந்தரம் எல்லாம் நடந்திருக்கு, நீ கவலைப்படாது. என்னன்னா அதற்கு பிறகுதான் அவர் வந்து திருப்பியும் திரை இசை பாடலே பாட ஆரம்பிக்கிறார். இல்லாட்டிலாம் அப்பவே எனக்கு வேண்டாம். அவர் உண்மையாலே பட்டினத்தாரே ஆயிருப்பார். ஏன்னா பட்டினத்தாருங்கிற படமும் அவர் நடிச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியும். பாபா பிலிம்ஸுங்க படம் பேரே தெரியுமா, சுவாமி பேர். அவரும் தயாரிப்பாளர். அவ்வளவு தூரம் சுவாமி மீது அன்போடு பக்தியோடு இருந்தவர் அவர். இப்படி இருக்கும்பொழுது மல்லிகா மாட நான் போன் இன்டர்வியூ எடுத்தேன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. வெங்கடமுனி பங்களாவுக்கு பாபா வரும்போது இவங்க எல்லாம் போவாங்க. இப்போ சுவாமி வந்து குளிச்சுட்டு போரு, குளிச்சு முடிச்சு துண்டை கட்டிட்டு வந்து, அப்பெல்லாம் அவங்க ரொம்ப குழந்தைங்க இல்லையா, அப்படியே கன்னத்தை கிள்றது, தலையை தொட்டு ஆசீர்வதிக்கிறது, இதெல்லாம் ஆனந்தமான அனுபவம் பாரதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மறக்க முடியாது பாரதி.
ஏன்னா இப்ப ஐயாவுடைய தனித்தன்மை அப்படின்னா இப்ப வெறும் பாடகர் மட்டும் அல்ல நான் சொல்றேன், அதை தாண்டின ஒரு புனிதர் அவர். ஏன் அப்படின்னா தான் பெற்ற இன்பம் பெருகை வைகம் வாழ்ந்தவர் ஐயா. இப்ப நமக்கு சுவாமி மேல பக்தி வந்துருச்சுன்னா ஒண்ணு நம்ம வச்சுப்போம் நமக்குள்ள, இல்ல ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுவோம், இல்ல கொஞ்சம் அப்படி தாண்டினா நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்போம். இவர் எல்லார்ட்டையுமே பாபா பத்தி பேசியிருக்காரு, பேசாத நம்பரே கிடையாது. ரெக்கார்டிங்ல என்ன சம்பந்தம், பாடணும் இது பண்ணணும், கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனா இருக்கும், எப்பயா முடிக்கணும் டைமுக்குள்ள, அங்கேயும் பாபா பற்றி பேசியிருக்கார். இப்படி அவர் பேசி 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 பல பக்தர்களை சாய் பக்தர்களாக மாற்றி இருக்கிறார் ஐயா டிஎம்எஸ். அவர் இருக்கிறது எவ்வளவு பீக்கில் இருந்தாருங்க, அவரு மாற்றி இருக்கிறார். இதுல ரொம்ப குறிப்பா முக்கியமா நம்ம சொல்றோம் அப்படின்னா இசை அரசி. எப்படி எனக்கு தாலாட்டுக்கு ஆண் குரல், தாலாட்டின் என் தந்தைனே சொல்லலாம், தாலாட்டு தந்தை எப்படி டிஎம்எஸ் ஐயாவோ எனக்கு தாய் அப்படின்னா பி சுஷீலா அம்மா. அவருடைய பாடல் கேட்காம நான் தூங்கினதே கிடையாது ஒரு நாள் கூட. அவர்களைத்தான் ஐயா பேசி பேசி சாய் பக்தரா மாற்றிருக்காரு. இது இன்டர்நேஷனலா இல்லை, அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் பேசினாலே சுவாமி பத்தி தான் பேசுவார், கற்கண்டு இது மாதிரிலாம் போட்டு போறல, இதை கூட சுவாமியை கலந்துதான் பேசுவார். அப்படிதான் அவங்களுக்கு இப்ப ஐயாவே சொல்றாரு அப்படி சொல்லிதான் அம்மா மிக தீவிர பக்தராக மாறுகிறார். அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி தான். அவங்க சுப்ரபாத்திலேருந்து அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி, இசையமைப்பாளர் சுரேஷ் பாபு அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து அவங்க பேசி எனக்கு பேசும்போது சொல்லியிருக்காங்கன்னா, பாபாவுக்கு பாத பூஜை பண்ணியிருக்கேன் பாரதின்னு சொல்லியிருக்காங்க. சுஷீலா அம்மா பண்ணியிருக்கேன் பாரதி, எனக்கு எல்லாமே அவர் தான், என்னோட குரலுக்குள்ள இருந்து என்னை இயக்குனதே பாபா தான், நான் கேட்டிருக்கேன் எங்க காலால. சுஷீலா அம்மா சொல்லியிருக்காங்க. இதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக பிள்ளையார் சுழியாக இருந்தது சவுந்தர சுழி ஐயா டிஎம்எஸ் அவர்கள். அது மட்டும் இல்ல, சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுக்கும் பக்தி வருவதற்கான காரணமும் ஐயா தான். அது மட்டும் இல்ல, எம்.கே. தியாகராஜ பாவதர், இது நம்ம கிளைமேக்ஸை பார்ப்போம். அது மிக உச்சபட்சமான விஸ்வரூப அனுபவம். அது இப்படி இருக்கும் பொழுது சுஷீலா அம்மாவோட குழந்தைக்கு பேர் வைக்கணும். கிருஷ்ணான்னு சுவாமி தான் வைக்கிறாரு. நிறைய தடவை அம்மாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கும்போது இவங்கெல்லாம் வராங்க, இந்த ஃபேமிலி ஐயாவுடைய ஃபேமிலி வரும்போது, அப்போ மல்லிகா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கு. அப்போ சுவாமி என் குழந்தைக்கு நீ பேர் வைங்கன்னு சுவாமிக்கு தெரியாதா, அதான் சவுந்தர ஏற்கனவே பேர் வச்சுட்டானே, அந்த பேரே பிரமாதமா இருக்கு, அதே கூப்பிடுங்க, அதானே பானுரேகா தானே அப்படிங்கிறார் சுவாமி. சுவாமிக்கு தெரியாத என்ன இருக்குல்ல. பாபா சுஷீலா அம்மா வீட்டுக்கு வந்தது சொன்னேன் பார்த்தீங்களா, அதற்கு முன்னதாகவே ஐயா நம்ம ஐயா சவுந்தரராஜன் அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் சுவாமி கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது நீங்க வரணும் சுவாமி, சென்னைக்கு வந்திருக்கும் போது அப்படி கூப்பிடும்போது வரேன் சவுந்தரம் அப்படி சொல்லிட்டு வராரு. வந்துட்டு சொன்னாராம், இதெல்லாம் மல்லிகா அம்மா என்னிடம் தொலைபேசியில் சொல்லி பரவசப்பட்டது. வராராம், வந்துட்டு மகாலட்சுமி வந்திருக்கேன் ஆரத்தி எடுங்க அப்படின்னு சுவாமி சொல்றாரு. ஐயா பேசும்போதே பாவனையோட தான் பேசுவாருங்க, அது இயல்பு அவருக்கு. இப்போ நம்ம பாடுறது அப்படி இப்படி நினைக்கிறோம், அவர் பேசுறதே அப்படிதான். அவர் இருமினா கூட சுருதியோட இரும்புவாருங்க, சுரத்தோட. அது மாதிரி ஜுரத்தோட இருந்தாலும் சுரத்தோட இரும்புறன்னு சொல்லலாம். அது மாதிரி அவர் பரவசமாகி சுவாமின்னு சொல்லி அப்படியே ஆரத்தி எடுக்கிறாரு, உள்ள அழைச்சிட்டு போறாரு. சுவாமிக்காக இருக்கு அந்த அதுல இதய இருக்கையில ஏற்கனவே ஐயாவுடைய இதய இருக்கையில அப்படி நீக்க முறை நிறைந்திருக்கிறார் சுவாமி. அப்போ இல்லத்து இருக்கையில அமர்றாரு. இது பண்ணோன்னே மாடி கூட்டிட்டு போறாரு. மாடிக்கு போகும்போது அப்படியே பாக்குறாரு, என்ன சவுந்தரம் சினிமா மாதிரி வீடு கட்டி இருக்க அப்படிங்கிறாரா. சுவாமி குழந்தைக்கு ஆயிடுவார், இவர் ஏற்கனவே குழந்தையின் குழந்தையா சுவாமி இப்படி பேசும்பொழுது ஆச்சரியப்படும் போது அங்க பாலசுப்ரமணியனுடைய புகைப்படம் இருக்கு. புகைப்படம் அப்படியே பாக்குறாரு சுவாமி, அப்படியே உத்து பாக்குறார், அப்படியே ஐயாவை பாக்குறாரு, படத்தை பாக்குறாரு. சவுந்தரம் அவனை மாதிரி நீ ஜெபம் பண்ண ஆரம்பி அப்படின்னாரான். சதா ஜெபம்தான் மூத்த மகன். சாமிக்கு தெரியாது என்ன இருக்கு. கடைசி நேரத்தில் கூட அப்படித்தானே ஜெபம் பண்ணிட்டு தானே அவரு சுவாமியோட ஐக்கியமானார் இல்லையா. அப்போ ஜெபம் பண்ணு அப்படின்னு அந்த தீட்சை, அதான் மந்திர தீட்சை. சுவாமி காதல மந்திரம் சொல்லணும் அதெல்லாம் அவசியமே இல்லை. அப்படி வாயில இதான் மந்திரம் சொல்லு, இல்ல அன்புதான் மந்திரம், அன்பாயிரு, இதுதான் மந்திரம், இதுதான் உபதேசம், இதான் குரு உபதேசம் இல்லையா. அதுல இருந்து அவர் மந்திரத்தை ஆரம்பிக்கிறார். எனக்கு சொல்லியிருக்காரு, நான் பத்தியா ஜெபமாலை எல்லாம் வச்சிருக்கேன் பாரு. அப்படி இருக்கும் பொழுது சுவாமி கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்தோடனே சுமித்ராமா சொல்றாங்க, பாலாவது குடிங்க சுவாமி. என்னன்னா ஒரு ஸ்பூன் பாலை குடிச்சிட்டு எல்லாத்தையும் பிளஸ் பண்ணி நான் சாப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்கு சொல்லி ஐயாவோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தாராம். சவுந்தரம் சொல்லி பேசிட்டு இருந்தது. அதற்கு பிறகு நான் வரேன், எல்லாருக்கும் நான் வரேன் சொல்லிட்டு பிளஸ் பண்ணிட்டு அந்த நேரத்துல பல கிரௌடு வந்துருச்சு. அங்கேயே மந்தவெளி பாக்கத்திலேயே பல கிரௌடு வந்து வெஸ்ட் சர்க்குலர் ரோடு அது ஐயா இருந்த வீடு. அதுலேருந்து சுவாமி கிளம்பி கார்ல திரும்பி போறாரு. அப்படி நடந்திருக்கு. ஒரு முறை என்னாச்சு, சுவாமியுடைய அவதார ஜெயந்தி விழா பாடுறதுக்காக அழைப்பவர் போறாரு. ஆனா கட்டுக்கடங்காத கூட்டம் ஆயிடுச்சு அந்த தடவை. ஆகும் பொழுது வாத்திய கோஷ்டிகளோட போயிருக்காரு ஐயா, கார்லயே அவரே செலவு பண்ணி கூட்டிட்டு போயிருக்காரு. அதுல எல்லாருக்கும் ஏற்கனவே ஒரு பணமாக ஒரு 10,000 கொடுத்திருக்காரு, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி. புட்டபுரத்துக்கு போறாரு. போயிட்டு ஆனா பாட முடியாத சூழல் ஆயிடுச்சு. ஆனா சுவாமி பேசியிருக்காரு, பிளஸ் பண்ணியிருக்காரு, எல்லாம் நடந்திருக்கு. அவர் திருப்தி ஆயிட்டாரு. சரி நம்ம அடுத்த தடவை இது பண்ணிப்போம்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் கொடுத்த பணத்தை நம்ம கேட்க முடியாது, வாங்க முடியாது, மரியாதையா இருக்காது இல்லையா, வாசிக்காவில்லை என்றாலும் கூட. அதுபோது வீட்டுக்கு போறாரு, பையை திருப்புறாரு.
உள்ள பார்த்தா 10,000 ரூபா நோட் அப்படியே இருக்கு. அவரு புரிஞ்சு போச்சு அது சுவாமியுடைய லீலை. ஏன்னா தன்னுடைய பக்தன் எந்த வகையிலும் நஷ்டம் அடையக்கூடாது என்று அக்கறையோடு நம் வாழ்க்கையை நடத்துபவர் பாபா என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். நஷ்டம்னா நீங்க இப்போ பண நஷ்டம் நினைக்கிறீங்க, இல்ல, எந்த விதத்திலும் நஷ்டம் அடையக்கூடாது. பொருளாதார நஷ்டம், அருளாதார நஷ்டம், அப்படி எந்த நஷ்டமும் அடையக்கூடாது என்று சுவாமி கருதுகிறார். பால்ராஜ் அண்ணா அவருடைய, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எந்த பாடலை கேட்டு மெய்மருந்து, நான் 2 பாட்டு தான் கேசட் தான் தெரியும்னு சொன்னப்போ கேட்டு மெய்மருந்து போனேனோ அந்த டிஎம்எஸ் பால்ராஜ் அவருக்கு அடியன் வந்து பகவான் யோகிராம் சுரத்குமார் அவருடைய சுப்ரபாதம் எழுதி டிஎம்எஸ் பால்ராஜ் அவர் பாடியிருக்கார். காலை எழுந்திடவே கனையிருள் விழுந்திடவே தேவி குமாரனே ராம புதல்வனே அருணை முகனே கண்மலர்வாய். அப்படி பாக்கியெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அது சுவாமி எனக்கு அளித்த பிக்ஷையாக தான் பார்க்குறேன். ஐயாவுடைய ஒரு சொந்தமாக மாறி அவருடைய குடும்பம் எல்லாம் வந்து நல்ல அன்பாக பழகுவது எல்லாமே சுவாமியோட அருள் என்று தான் நான் பரிபூர்ணமாக உணர்றேன். இது ஏன் சொல்ல வரேன்னா, அவர் பகிர்ந்திருக்கார். ஒரு தடவை போயிருக்கார் கச்சேரிக்கு, சுவாமி புட்டபர்த்திக்கு, ஐயா பால்ராஜனா. அப்போ முருகா நீ வர வேண்டும் அப்படி பாடியிருக்காரு, இறைவா நீ வர வேண்டும் இப்படிலாம் பாடியிருக்காரு சில பாடல்கள். ஆனால் அவரே எழுதுவார். ஐயா வந்து இஸ் எ கம்போசர், இஸ் எ லிரிக்ஸ் ரைட்டர். எனக்கு பல லிரிக்ஸோடைய சூக்ஷ்மெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. எப்படி எழுதணும், எப்படி சவுண்டிங்கா இருக்கணும், கடக்கு முடக்குன்னு எழுதினா பாடுறது கஷ்டம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. கஷ்டம்டா எனக்கு வந்து அப்படிலாம் இருக்கனால மாற்ற சொல்லியிருக்கேன். சிலப்போ நான் மாற்றுவேன், ஆனால் பெர்மிஷன் கேட்பேன் லிரிக்ஸ் ரைட்டர்கிட்ட. இதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காரு உள்ள பிஹைண்ட் த ரெக்கார்டிங்லாம். என்ன சொல்ல வரேன், அப்போ அவர் சொல்றாரு, ஐயா பாடுறார் இறைவா நீ வர வேண்டும் பாடும்போது சுவாமி அப்படி பாக்குறாரு. பார்த்துட்டு நான் தான் வந்துட்டேனே சுதந்திரம், எதுக்கு வர வேண்டும் வர வேண்டும் வாராய் வாராயின்னு பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படி இருந்தது அவருக்கு, ஐயாவுக்கு. அப்படி இருந்து ரொம்ப பரவசமா ஐயா சுவாமியை பார்த்து அப்படி கையெடுத்து வணங்குறாரு. இது பால்ராஜ் நான் சொன்னது. அதுக்கப்புறம் நேர்காணல் அறையில் அழைத்து கொண்டு பாபா சென்று ஐயாவுக்கு ஒரு பச்சைக்கல் சிருஷ்டி மோதிரம் சிருஷ்டி பண்ணி கொடுத்துருக்காரு. பால்ராஜன் எனக்கு சொல்லியிருக்காரு. அது மாதிரி பால்ராஜ் என் மகனுக்கு ஒன்று கொடுங்கன்னு அவருக்கும் ஒரு சிருஷ்டி மோதிரத்தை சுவாமி வந்து அளிக்கிறார். என்ன அதெல்லாம் கொஞ்சம் லூஸா இருந்திருக்குது. சுவாமி என்ன சிரிச்சுட்டே சுவாமி இப்படிலாம் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்காரு. இது அண்ணா சொன்னது. ஐயாவே என்கிட்ட சொன்ன ஒரு அனுபவம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு தடவை வந்து இது பொதுவா சுவாமி வந்து ஒரு சம்பவத்தின் மூலமாக நமக்கு ஞானத்தை உணர்த்த ஒரு விஷயம் பண்ணுவார், இல்ல ஒரு விஷயம் பேசுவார், ஏதாவது ஒன்று நடக்கும், அதை லிங்க் பண்ணிட்டே இருப்பார் சுவாமி நம்ம வாழ்க்கையில. அது பாபாவை தவிர யாராலையும் பண்ண முடியாது. என்னுடைய பர்சனல் அனுபவமும் கூட. என்ன அப்படின்னா, அதுலதான் ஒரு விஷயம் ஐயா எனக்கு சொல்றாரு. நான் வந்து பாரதி நான் வந்து சுவாமி முன்னாடி பாடிட்டு இருக்கும் போது அதுக்கு பிறகு சுவாமி பாடினாரு. சுவாமி பண்ணும்போது டக்குன்னு ஸ்ருதி விலைக்கு பாடிட்டாரு. எனக்கு வந்து பொறுக்கவே இல்லை. நான் வந்து உடனே சுவாமி கிட்ட, சுவாமி நீங்களே ஸ்ருதி விலைக்கு பாடலாமா சுவாமி அப்படின்னு. சுவாமி என்னை பார்த்து அந்த சிரிப்பு இருக்குல்ல, அது சுவாமிக்கே உண்டான ட்ரேட்மார்க் சிரிப்பு. அது சிரிப்பு சிரிச்சுட்டு, சௌந்தரம் அந்த இசையே நான் தான் சௌந்தரம், அந்த ஸ்ருதியும் நான் தான், அந்த லைமும் நான் தான் அப்படின்னு. அப்ப சொன்னாரு ஐயா, சொல்லிட்டு சொன்னாரு, இதை சொல்றதுதான் அப்படி பண்ணியிருக்காரு சுவாமி அப்படின்னாரு. அதுதான் ஐயா, அவருக்கு தெரியும், அந்த ரூட்டு தெரியும். என்ன அப்படி பண்ண அப்படி அவர் சந்தேகப்படலை. இதை சொல்றதுதான் எனக்கு அப்படி சொன்னாரு, அதெல்லாம் நான் எப்படி மறக்க முடியும். இது வந்து ஐயாலாம் அப்படியே என் பகிர்ந்து வந்தது. இப்போ நான் எப்படி முதல்ல ஐயாவை வந்து தரிசனம் தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையே மாற்றி போட்ட தரிசனம் அது. அப்படி போகும்போது நான் வந்து 2010ங்கிற ஆண்டு வாக்குல இருக்கும். நாங்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் மூலமா தான் திரைத்துறைக்கு வந்தவர்கள். நடிகர் சிவகார்த்திகேயன், பாபி சிம்பா, கயல் சந்திரன், அட்லி அந்த ஒரு பக்கம். அது மாதிரி என்னுடைய நண்பர் பாலுமேந்திர அசிஸ்டன்ட் ஸ்ரீகண்டன், இவங்கெல்லாம். இப்போ அந்த ஸ்ரீகண்டன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாரு. அதில் நடிகர் சிவகார்த்தி நடிக்கிறார். நான் தான் டைலாக் எழுதணும்னு சொன்னாங்க. நான் பொதுவாக கண்ணதாசன் மாதிரி. எப்படி அப்படின்னா, கண்ணதாசன் கதை எழுதுவதற்காக வந்தாரு, அவரை பாடம் எழுத சொல்றாங்க, அவர் பாட அனுபவம் கிடையாது, ஆனால் சரின்னு சொல்லிடுறாரு. அப்போ புதிய அனுபவம் எதா இருந்தா சாமி பார்த்தவர்கள் வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு டைப் எனக்கு. அப்போ நீங்க வசனம் எழுதுங்கன்னா எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, சரி ஓகே அப்படி சொல்லி அப்படி வந்தது. அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சு நாங்கள் வரும்பொழுது வந்து மந்தவெளி பாக்கத்துல ஐயாவுடைய வீடு இருக்கு. அது எனக்கு தெரியாது. அப்போ அப்படி நான் வந்து வரும்பொழுது அப்படி பாக்குறேன், பார்த்தா டிஎம் சௌந்தரராஜன் இருக்குன்னு என் ஃப்ரெண்டு, என்னன்னா அது வந்து ஐயாவுடைய வீடுமா, ஐயாவோட வீடு அங்கதான் இருக்காரு. ஆமா நான் பார்ப்பேன், நான் அவர் வாக்கிங் போகும் பார்ப்பேன். என்னடா இப்படி சாதாரணமா சொல்றேன். அப்போ நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம், என்ன முதல்ல வீட்டுக்கு வாங்க, நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஸ்ரீகண்டன் சொல்றாரு. நான் ஷார்ட் ஃபிலிம் எழுதினதே ஐயாவை பார்க்க தானே. அப்புறம் பிற்காலத்தில் எனக்கு புரிஞ்சுது. அடுத்து போற ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா அவன் ஒரு வார்த்தை கேட்கறான், ஒருவேளை ஏதாவது நம்மளை திட்டி வெளியே அமிச்சிட்டாருன்னா, நான் சொன்னேன் அடிச்சாலும் வாங்கிப்போம், ஒரே ஒரு தடவை தான், எனக்காக ப்ளீஸ், எனக்காக மறுக்கக்கூடாது, போய் பார்ப்போம். ஐயா சரி கிளம்புனா வந்துடுவோம், இல்லை ஒரு ட்ரை பண்ணுவோம், ஒரு ஃபோட்டோ, ஒரே ஒரு ஃபோட்டோ, நமக்கு ஒன்றுமே பேச வேண்டாம் அவர்
முடிஞ்சா காலில் விழுந்துடுறேன். அது என்ன, சரி வாங்கண்ணா வாங்கண்ணா, ஏன்னா நானும் அப்போ சீனியர் எல்லாரோட, வாங்க நானும் கூட்டிட்டு போவாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு போறேன். அப்போ ஒரு அம்மா வராங்க. அவங்க தான் டிஎம்எஸ் பால்ராஜுடைய துணைவியார்னு எனக்கு அப்புறம் தெரியும். இந்த மாதிரி ஐயா நாங்கள் ரசிகர் அப்படின்னு அவர் ஆப்போசிட்ல காமிக்கிறாங்க. அதுவும் அவரோட வீடு மல்லிகாம்மா இப்பவும் அங்கதான் வாழ்றாங்க. அங்க போகும்போது அது படிக்கட்டுலாம் அப்படி ஏறிட்டே இருக்கும்பொழுது எனக்கு படிக்கட்டு ஏறும்போது நான் அவருடைய பாட்டு கட்டியதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒவ்வொரு பாட்டா என் காதுக்குள்ள என்னெல்லாம் பாட்டு பாடி நம்மளை எப்படிலாம் அவர் உற்சாகப்படுத்திருக்காரு, கரையா வித்திருக்கிறாரு, பக்தி ஆக்கியிருக்காரு. இப்படிலாம் அவர் கதவு தட்டுறேன். தட்ட உடனே திறக்கிறாங்க, மல்லிகாம்மா திறக்கிறாங்க. அப்ப எனக்கு மல்லிகாம்மா யாருமே தெரியாது. சௌராஷ்டிரா இதுல அவங்க பேசுறாங்க. அப்போ உள்ள வாங்க அப்படிங்கிறாங்க. உள்ள போன உடனே அந்த ரூம்ல அப்படி வெளியே வராரு. ஒரு ஸ்மைல், அப்படியே சுவாமியோடைய புன்னகை போல அப்படியே ஸ்மைல் பண்ணோன்னே உள்ள வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாரு. அந்த ரூம், அந்த அறைக்கு போனோடனே அப்படியே நான் காலில் விழுந்தேன். ஐயா நான் உங்க ரசிகன் ஐயா, எனக்கு நான் தாய்ப்பால் குடிச்ச கூட வளரல ஐயா, நான் உங்க பாட்டு குடிச்சுதான் வளர்ந்துருக்கேன். வாழ்க்கையில நீங்க மட்டும் இல்லைன்னா நான் கற்பனை கூட பண்ண முடியாது. நான் என்னோட வாழ்வியலே நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க. அப்படி இப்படின்னு எனக்கு அதாவது ஸ்பாண்டினிட்டியா வருது, என்னுடைய வாயிலிருந்து வருது. அப்ப நான் சொல்றேன், நான் உங்க மகன் பாடின, நான் பாபா பக்தன் ஐயா, மகன் பாடின உங்க டிஎம்எஸ் பால்ராஜன் நான் பாடின பாட்டெல்லாம் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு. நானும் பாடியிருக்கேன் சுவாமியை பத்தி. இந்த டோன்லாம் எனக்கு அவருக்கு இந்த டோன், பாடியிருக்கேன் சுவாமியை பத்தி அப்படின்னு. ஓ அவரும் பாடியிருக்காராங்கிறது அப்பதான் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, நான் எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ இஸ் ஆல்சோ லிரிக்ஸ் ரைட்டர். அப்பதான் அந்த மாயாவதார பாட்டு எனக்கு பாடி காமிக்கிறார். அந்த பாடல் முழுமையா அப்புறம் தான் நான் கேட்கிறேன். பட் ஐயா எனக்கு பாடி காமிச்சது, பாபா சாதாரண அவதாரம் அல்ல, அவர் மகா அவதார புருஷர்னு என்கிட்ட சொல்லிதான் நான் காதால கேட்டிருக்கேன். கேட்கும்போது எனக்கு சுவாமினா உயிர், சுவாமிக்கு என்னன்னா ரொம்ப 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 இஷ்டம். என்ன எப்பவுமே சவுந்தரம் 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 தான் கூப்பிடுவாரு. அடியன் கூட ஒரு முருகன் பாடலில் சவுந்தரம் என்று ஒழிக்கிறபடி நான் அந்த சந்தத்தை அப்படி சுருக்கி அப்படி ஐயாவோட நினைவாக இருக்கணும்னு எழுதியிருக்கேன். அப்படி என்ன சுவாமியை பற்றி நிறைய அனுபவங்கள் பகிர்றாரு. ஆனா முதல் சந்திப்புல அவ்வளவு நாங்க சுவாமியை பத்தி பேசலாம், அதான் உண்மை. ஆனா 4 மணி நேரம் பேசணும். எப்படி என் நண்பன் சொன்னா, ஒருவேளை கோவப்பட்டு விரட்டிட்டாருன்னா என்ன பண்றதுன்னா, அடி வாங்கினாலும் பரவாயில்ல சொன்னேனே, கனவுல கூட நினைக்கல. 4 மணிக்கு போனோம், 8 மணி வரைக்கும் பேசிட்டோம். நேரம் காலம் எல்லாம் மறந்து போனது. ஐயா நான் நண்பன் இருக்கிறதே மறந்துட்டேன். அவன் சொல்ற மாதிரி ஷார்ட் ஃபிலிமா பண்ணிட்டு இருக்கேன், இது பண்ணிட்டு இருக்கேன், நல்லா வருவே எல்லாம் பிளஸ் பண்ணாரு. யாரை போனாலும் பிளஸ் பண்ணுவாருங்க. அந்த கிட்டத்தட்ட ஒரு 88 வயது மேல இருக்கும். அந்த வயதுல தள்ளாமை, வாழ்க்கையில சலிப்பு ஏற்பட்டு நிறைய எதிர்பார்த்து மனிதர்களுக்கு அந்த சலிப்பு வந்த பிறகு ஒரு நெகட்டிவிட்டி வந்துடும். நான் நிறைய அது மாதிரி மனிதர்கள் நிறைய பார்த்திருக்கேன், அவங்களோடய நான் பயணிச்சிருக்கேன். ஆனா இவருக்கு ஒரு துளி சலிப்பு கூட வரல. ஐயாட்ட நம்ம கத்துக்கிறது என்னன்னா, இந்த பாசிட்டிவிட்டி நம்ம கத்துக்கணும். திடமான பக்தி, சுவாமி பத்தி எப்படியே இது பண்ணாரு. ஆனா முதல் சந்திப்பு இப்படி ஆச்சு. இட்லி சாப்பிடவான்னு கேட்டாரு. எனக்கு பயம், ஏன்னா வீட்டுல ஏதாவது சொல்லிட்டு போறாங்க, நம்ம இது போட்டோ எடுத்துட்டோம் எல்லாம் பண்ணோம். அதற்கு பிறகான சந்திப்பு தான். அந்த காலகட்டத்திற்குள்ள ஸ்ரீ சாய் மகா காவியம் என்கிற முதலாக பாபாவுக்கு ஒரு புதுக்கவிதை காவியம் அடியன் சுவாமி கிருபையில பண்ணியிருந்தேன். அது அவதார புருஷன் வாலி சார் பண்ண மாதிரி, பாண்டவர் பூமி பண்ண மாதிரி இப்படி பண்ணும்பொழுது எல்லாருக்கும் இது சமுதிர வழியாக எல்லாருக்கும் பரவலா அது டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. அந்த நேரத்துல இது ஐயாவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். நான் மகான்களுக்கும் கொடுத்துருக்கேன், கணபதி சச்சிதானந்த சுவாமிஜிக்கும் அந்த புத்தகம் கொடுத்துருக்கேன். அதே போல ஐயாவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும்னு வரேன். அதுல இருந்துதான் ஐயாவுக்கும் எனக்கும் அந்த பந்தம் ஆத்ம பந்தமாக உருவானதுன்னு சொன்னா அது மிகையே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த புத்தகத்தை வாங்கி அவர் எல்லாத்தையும் ரொம்ப ரசிச்சார். எனக்கு பரவசம் ஒரே. எத்தனை மகா கவிஞர்களோடலாம் அவர் பயணிச்சிருக்காரு பாடல்ல. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவிஞர் வாலி, உடுமலை நாராயண கவி, மருதகாசி, 1 2 வாலி. அப்படி இருக்கும்பொழுது என்னோட புத்தகத்தை எப்படி வாசிக்கிறாரு பண்றாரு. ஒரு பத்தி அவர் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படி வாசிக்கிறார். பழங்களை பார்த்து பச்சை கிளிகள் பறந்து வருவதை போல் பக்தர்களின் பக்குவம் பார்த்து பாபா பஜனை கேட்டு பறந்து வந்தனர். இப்படி ஒரு ஃப்ரேம் அது. ஆஹா என்னமா எழுதியிருக்க, நான் முன்னாடி மாதிரி இருந்தா நானே இசையமைத்து பாடியிருப்பேன் அப்படின்னாரு. அப்படின்னு கண்ணுயா வந்தது. எப்பேற்பட்ட பாடல் வரிகளை எல்லாம், பாடல்னே கிடையாது, இங்க வாழ்க்கையை பாடிய மாபெரும் மகானுபாவர். இப்படி சொல்லும் பொழுது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு சந்திப்புல நான் பலமுறை காலில் விழுவேன், என்னை அறியாமல். அது என்னுடைய அன்பை உணர்ந்து கொண்டாராம். திருப்பி நான் சொல்லணும், அதற்கு மிகப்பெரிய ஒரு பேர் அருளாளன் ஐயா டிஎம்எஸ். அப்பதான் நம்ம ரொம்ப நெருங்குறோம், ஆத்மபந்தமாகிறோம். சுவாமியை பற்றி பல அனுபவங்கள் சொன்னார். இந்த அனுபவங்கள்லாம் நான் நிறைய விஷயங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா. இது போக ஒரு கிளைமேக்ஸ் அனுபவம் இருக்கு, அது ஒரே பரவசம். அவருடைய உடல் உதிர்ந்த பிறகு அவருடைய இல்லத்திற்கு சென்று அம்மா சுமித்ரா அவங்களாம் நம்ம பேசி ஆறுதல் சொல்லும் பொழுது அது ரொம்ப மறக்க முடியாத சம்பவம். அவருடைய கட்டில் இருக்கு, நான் கட்டில தொட்டு வணங்குறேன். அப்படி பார்த்தா என்னோட புத்தகம் இருக்காங்க. அம்மா அந்த புத்தகம் அம்மா அப்படின்னேன்.
அதான் அந்த புத்தகம் தான் அடிக்கடி படிச்சுட்டு இருப்பாரு. அம்மா அந்த புத்தகத்தை எழுதினதான் தான். அப்படியாப்பா? ஏன்னா அம்மாவுக்கு அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நானும் ஐயாவும் பழகிற காலகட்டத்தில் நான் நம்ம ஃபேமிலியோடலாம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு அதை விட என்ன வேணும் வாழ்க்கையில்? நான் யாரை ஆதர்ஷ புருஷனாக, யாரை வந்து என்னுடைய கடினமான காலங்களில் எல்லாம் ஒரு நிழலாக, ஒரு சுமை தாங்கியாக இருந்த அந்த மாபெரும் அந்த குரல், அது சுவாமி குரல் தான். அது ஐயாங்கிற டிஎம்எஸ்ங்கிற இனிஷியல் வந்து சுவாமி கொடுத்தாரே தவிர அது முழுக்க என்னுடைய உணர்வு, என்னுடைய அனுபவம் அது ஸ்ரீ சத்யசாய் பாபாவுடைய குரல். இல்லைன்னா யாராலையும் பாட முடியாது. இது வரைக்கும் இப்படி ஒரு பாடகரனே பிறக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லைங்க. சுவாமி தான் அவரை திருப்பி பிறக்க வைக்கணும், இல்லை அவரே சுவாமி வேற ஒருத்தர் சிருஷ்டி பண்ணணும். ஏன் சொல்றேன்னா, அவர் அந்த புத்தகத்தை அடிக்கடி வாசிப்பார். அப்படிங்கும்பொழுது நான் வந்து அவரோட 30-40 வருடம்லாம் பயணிக்கல, கொஞ்சமான காலகட்டம் தான். ஆனா ஒரு தாத்தா பேரனாக பயணித்தோம். வாங்க போட்டோ எடுக்க பழக நடிச்ச டிஎம்எஸ்ங்கிறதே மறந்துட்டேன். ஐயா நான் தாத்தா நான் பேரங்கிற மாதிரி அவரும் என்ன வந்து நான் டிஎம்எஸ்ன்னு அவரும் மறந்துட்டார். வாங்க தோல் இது பண்ணிக்கிறது, அவர் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணுவேன். அவருடைய பாடல் நான் பாடுவேன், அதெல்லாம் எவ்வளவு பெரிய இது. அவர் அப்படிலாம் அவருக்கு ஸ்ருதி விலகினாலே சுவாமியவே ஸ்ருதி விலகிச்சுன்னு சொன்னவருங்க. என்ன வந்து சிரிச்சாரு, குழந்தை மாதிரி சிரிச்சுட்டு அந்த பாட்டு எப்படி பாடுவீங்க, அந்த பிச்சு போச்சு, அந்த பிச்சில் போய் நிறுத்துறீங்க, அது எப்படி அது உங்களுக்கு வரும் அப்படிலாம். இதுல வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, அவர் வந்து மற்ற பாடகர்கள் போல இல்லைங்கிறதுக்கு விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே தியானம் பழகிய ஒரே பாடகர் ஐயா டிஎம்எஸ் தான். எனக்கு அந்த தியான சூக்ஷ்மம் சொல்லி கொடுத்துருக்காரு. இதுல என்னன்னா, நான் அவருடைய தியான டெக்னிக் மட்டும் சொல்றேன். நான் கேட்டிருக்கேன், எப்படி நீங்க அந்தந்த கதாபாத்திரத்துக்கு கதாநாயகர்களுக்கு அப்படியே இருக்கே குரல், எப்படி அது உங்களால முடிஞ்சது? வேற யாருக்கும் முடியலையே. எல்லாரும் மாடுலேஷன் மாத்திக்கலாம், அதுக்கு பிறகு வந்த பாடகர்கள் மாடுலேஷன் மாத்துவாங்க. ஆனா அது எப்படி அந்த கதாநாயகர்களுக்கு அப்படியே நீங்க பாடுறீங்க அப்படியே பார்த்தாருன்னு. இப்ப நான் உன்ன மாதிரி பேசி காட்டவான்னு கேட்டாரு. எனக்கு அப்படியே உதறிச்சு. அப்சர்வேஷன், அந்த வாய்ஸ் என்ன பண்ண வராங்க, அதுதான் முக்கியம். யாரும் சொன்னதில்ல. அதை ஒவ்வொரு சக்கரா இருக்கு உடம்புல, 7 சக்கரம் இருக்கு. அதுல இதய சக்கரா, தொண்டையில ஒரு சக்கரா, அநாகதா இதயம், அப்போ சுவாதிஷ்டானம், அநாகதா, இந்த சக்கரங்கள்லாம் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுவாராம். இப்போ ஒருத்தருடைய குரல் வந்து அடி வயிற்றிலேருந்து வரணும், சிவாஜி குரல் அப்படின்னா அந்த அடி வயிற்றுல வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி தியானம் பண்ணுவார். தியானம்ங்கிறதுனா அப்படி கண்ணை மூடிட்டு அப்படியே 1/2 மணி நேரம், அது நம்ம வழக்கமா பண்றது. அந்த கவனத்தை அங்க கொண்டு போயிடுவார். அப்ப அங்க ஒரு சக்கரா இருக்கு பாருது, அந்த சக்கரத்தை நான் வந்து ஏற்குவேன் அப்படிங்கிறார். அவர் கருவியா வச்சு சுவாமி ஏக்கிருக்கிறார், அதான் உண்மை. அது அவரும் ஒத்துக்கிறார், இல்லைன்னு இல்லை. அப்போ இந்த டெக்னிக் வந்து இதுல யாரும் பண்ணதே கிடையாது. இந்த அடி வயிற்றுக்கு பின்னாடி இருக்கிறது அது ஒரு சக்கரம். இந்த சக்கரத்தை வந்து ஆக்டிவேட் ஆகும், என்னால அதை உணர முடியுங்கிறார். அது மாதிரி வந்து இதயத்துல பாடுறது ஜெய்சங்கர் அவர்கள், இந்த தொண்டையில இருந்து சுவாதிஷ்டானத்துல இந்த ஆக்ஞா இது வரைக்கும் வந்து இந்த மூக்கு அது வரைக்கும் வந்து எம்ஜிஆருக்கு பாடுறது, இது மாதிரி விஷயங்கள் வந்து அவர் நான் இயக்குவேன். அதை இயக்கும் பொழுது எனக்கு அது சுலபமா வந்துருச்சு, நான் ரொம்ப கஷ்டம்லாம் படலை அதுக்கு அப்படின்னாரு. ஏன்னா ஸ்ருதி சிலப்போ ஜாஸ்தி வைப்பாங்க, ஏன்னா கதாநாயகர்கள் கதை களம் அப்படிலாம் இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி அவங்களுக்கு தோணலாம். ஆனா எனக்கு நான் அந்த குரலை மாற்றி பாடுவது சர்வ சாதாரணமாக பாடினேங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே எனக்கு தூக்கி வாரி போட்டது. முருகன் அருள்பா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். இந்த சாய் முருகனுடைய அருள் தான், அதுல வேற எந்த சந்தேகமும் எனக்கு அதுல இருந்ததே இல்லை. அதே போல ஆல்பா பீட்டா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், அந்த தியானத்தை வந்து அவர் செய்து கொண்டிருந்தார். எனக்கு அவர் தான் முதல்ல ஒரு முத்ரை சொல்லிக் கொடுத்தார். ஐயா சொல்லிக் கொடுத்த அப்புறம் தான் நான் அதை டிஎம்எஸ் முத்ரான்னு சொல்வேன். அது வந்து இதுதான் அந்த முத்ரா. இந்த முத்திரையை வைத்துக் கொண்டுதான் அவர் வந்து தினசரி தியானம் செய்வார். சந்தியாவந்தனம் பண்ணுவார், காயத்ரி பண்ணுவார் காலையில. இது அந்த முத்திரையை. ஸோ இப்படியெல்லாம் வந்து யோக பயிற்சியிலும் அவர் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தார். இல்லாட்டி அப்படி பாட முடியாது. இல்லாட்டி அந்த அருளும் வந்து, ஏன்னா அருள் நமக்குள்ளதான் இருக்கு, பாபாவினுடைய அருள் நமக்குள்ளதான் இருந்தாலும் கூட அது வந்து மண்ணுக்குள்ள இருக்கிற தண்ணியை போல, நம்ம வெளியே தோண்டி எடுத்தா தானே தண்ணி வரும். அதே போல அந்த தோண்டி எடுப்பதற்கான ப்ராசஸிங் தான் தியானம், முத்ரா, பிராணாயாமா, கிரியா யோகா, இதெல்லாம் அந்த தோண்டி எடுப்பதற்கான. ஸோ அதெல்லாம் வந்து அவர் பண்ணியிருக்கார். இப்போ அந்த கிளைமேக்ஸ் விஷயம் வந்து எம்.கே. தியாகராஜ பாவர். அவர் தான் மென்டார், உங்களுக்கு முதல் மென்டார் அவர் தான் 3 பேர்ல. அப்படி இருக்கும்பொழுது ஆரம்பத்துல பாகவத அவர்கள் வந்து பாபாவை பற்றி பல்வேறு விமர்சனங்களை வழங்கிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியல. ஆனா
இதில் நடந்தது எப்போ அப்படி பார்த்தா 50s. ஏன்னா 50s தான் முதல் படம் கிருஷ்ண விஜயம். அதுலேருந்து ஒரு சில படங்கள்லாம் பாட ஆரம்பிச்சிட்டார், உள்ள வந்துட்டார் இண்டஸ்ட்ரியில. ஆனாலும் அவர் நன்றி மறக்கவே இல்லைங்க. அதான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நன்றியை மறக்கக்கூடாதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஐயா. வாழ்ந்து காண்பித்துவார். அவர் மேலே எனக்கு இன்னும் நன்றியாக தான் இருப்பேன். இன்னும் 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 நன்றியாகத்தான் இருப்பேன். அதற்கு காரணம் அவர் நன்றியாக இருந்தார். அவருடைய மென்டாருக்கு அவர் போறார் வீட்டுக்கு. அப்போ உங்களுக்கு தெரிய லட்சுமி காந்தன் கொலை வழக்கு இது மாதிரி ஆகி அவருடைய பல படங்கள் டிராப் ஆகி 3 வருஷம் ஜெயிலில் இருக்காரு. செய்யாத குற்றத்திற்காக. யாரு? MK தியாகராஜ பாகவதர், முதல் சூப்பர் ஸ்டாருங்க. டவுன்ஃபால் அவருக்கு அந்த நேரத்தில். நல்லா இருக்கும்போது வருதுலாம் பெரிய விஷயமே இல்லைங்க. இல்லை, நல்லா இருக்கும்போது நிறைய வரும். ஆனா ஒருவன் நொடிந்து இருக்கும்பொழுது அவனுக்கு அவனுக்கு ஆறுதல் சொல்றது உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? விரலை விட்டு எண்ணிடலாம். அதில் ஒரே ஒரு புனிதர் நான் பார்த்து அனுபவித்து வாழ்ந்த TM சௌந்தரராஜன் அவர்கள். அவர் போறார் வீட்டுக்கு. அவர் அப்படியே தலையெடுத்து வராரு இண்டஸ்ட்ரியில. இவர் அப்படியே போறாரு. அந்த நேரத்தில் வராரு. அப்ப சொல்றாரு, என்ன எப்படி இருக்கீங்க? எனக்கு இது மாதிரி கண், அவருக்கு சுகர் வந்துருச்சு, அது மாதிரி பிரச்சனைகள், கண் பார்வை போயிடுச்சு, இப்படி அடிச்சு, நீங்க கவலைப்படாதீங்க, பாபா இருக்காரு, அவர் கடவுள் சொல்றாருங்க. அவர்கிட்ட எதுக்கு சொல்லணும்? சரி, நல்லா இருக்கீங்களா சார், நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க பாத்துக்கோங்க, அது பண்ணிட்டு ஏதாவது படம் கொடுத்துட்டு வந்துடலாம். அது பெரிய விஷயம் இல்லைங்க. சுவாமியை பத்தி சொல்றாரு. அதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதை வைத்து தான் போற ஹோட்டலுக்கெல்லாம் நான் செர்வருக்கு சுவாமி போட்டோ கொடுப்பேன். அது ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. எனக்கு வார்த்தையாலையும் சொல்லிக் கொடுத்திருக்காரு, வாழ்ந்து காண்பித்து எனக்கு ஐயா சொல்லிக் கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் சுவாமியை பத்தி சேர்க்கணும். இது மிகப்பெரிய எனக்கு ஒரு பெரிய பாடமா இருந்தது. அப்போ சுவாமி பத்தி சொன்ன, அப்படியா சௌந்தரம் நீ சொல்ற, நான் அவரை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருந்தேனே அப்படிங்கிற. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, அவர் அப்படி இல்லை, அவர் சாக்ஷாத் கடவுள். நான் அனுபவிச்சிருக்கேன், என்னோட வாழ்க்கையில் என்னோட மகளுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்படிலாம் சொல்லும் போது ஒரு தெளிவை ஐயா தான் தராரு. ஐயாவை பாபா கருவியாக பயன்படுத்திருக்காரு. சிறந்த கருவி, சுவாமியுடைய கருவி ஐயா. மிகச்சிறந்த சுவாமியுடைய கருவி ஐயாவா இருக்காரு. அப்போ உன்னோட குருகிட்ட என்ன கூட்டிட்டு போ சௌந்தரராஜா அப்படின்னு ஐயா கேட்கும் பொழுது கூட்டிட்டு போறேன். அவர் செலவழித்து அவருடைய கார்ல 3 பேர், ஐயா, முதல் சூப்பர் ஸ்டார் MKT, டிரைவர், 3 பேர் போறாங்க. கண்ணு அவருக்கு தெரியாது. ஐயா எனக்கு சொல்லும் போது பாருங்க, அவரோட முகத்தை பார்க்கணும். இன்னும் எனக்கு அந்த காட்சியை மறக்கவே முடியாது. ஏன்னா அது பத்திரிகையில கூட கிடையாது. ஏன் இல்லை அப்படின்னா கேட்டாதானே சொல்லுவாரு. நீங்க சுவாமியை பத்தி கேட்கணும், பத்திரிகைக்காரர்கள் கேட்டாதான் சொல்லுவார். அப்போ நாங்க 2 பேரும் சம பக்தர்கள். அப்படின்னால சுவாமி பக்தர்கள்னால அவர் எங்கிட்ட நிறைய பகிர்ந்திருக்காரு. அதுல இது முக்கியமாக மறக்கக்கூடாத ஒரு கிளைமேக்ஸான அனுபவம். இது மிக சிலிர்ப்பான அனுபவம். அப்படி இருக்கும் பொழுது சுவாமி வரார். அப்படியே வரும்போது எந்திரிச்சு நிக்கிறாங்க. இன்டர்வியூ ரூம் கூட்டிட்டு போறாரு. இது மாதிரி அழறாரு MK தியாகராஜ பாகவதர். அவர் கொஞ்சம் கில்ட்டினஸ் இருக்கும்ல, சுவாமி பத்தி தப்பாலாம் இது பண்ணணும்னு. சுவாமிக்கு அதெல்லாம் அப்படியே அன்புனால அப்படியே கில்ட் எடுத்துருவாரு. எனக்கு கில்ட் அடையவே கூடாது ஆன்மீகத்துல. நம்ம தவறு செய்வது நம்மளுடைய குழந்தை மனமா இருக்கலாம், அது கடந்து போறது தானே இல்லையா ஆன்மீகம்ங்கிறதுனால சுவாமி சமாதானப்படுத்துறாரு. அப்போ ஒரு பாகவதர் கேட்கிறாரு, சுவாமி உங்களை பார்க்க முடியாத பாவியா ஆயிட்டேனே சுவாமி, ஒரே ஒரு முறை, ஒரு தடவையாவது எனக்கு நீங்க உங்களை பார்க்கணும் சுவாமின்னு வாயை திறந்து பாகவதர் சுவாமி பாபா முன்பு கேட்கிறார். பக்கத்துல ஐயா நின்று இருக்கார். அப்போ பாகவதருடைய தியாகராஜ பாகவதருடைய கண்களை தொடுகிறார். ஐயா சொல்லும் பொழுது ஐயாவோட முகத்துல ஒரு பரவசம் பாருங்க, கண்ணுல ஒளி. ஏற்கனவே ஒரு பாவனையோட தான் பேசுவார் ஐயா. அது இயல்பு, அது நடிக்கல. அவர் இஸ் நாட் ஆர்டிபிஷியல். அப்படியே நேச்சுரலா தான் பேசுவார். மனசுல உள்ளது அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல வரும். அவருக்கு வார்த்தை ஸ்ருதியோட வரும், ஸ்வரத்தோட வரும். அதான் ஐயா. அப்படி இருக்கும் பொழுது சொல்லும் போது எனக்கு அப்படியே அங்க போயிட்டேன். நானும் பக்கத்துல இன்டர்வியூ ரூம்ல அப்படியே மறைமுகமா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்படிங்கும்போது கண்ணை தொட்டு பண்ணும்போது அவருக்கு பாகவதற்கு பார்வை வந்துருச்சு. கண் கலங்குறாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கலங்குறாரு, ஐயா சுவாமியை பத்தி தப்பா சொல்லிட்டோங்கிற ஒரு கில்ட்டுல. 2வது கலங்கும் பொழுது, சுவாமி எவ்வளவு சுந்தர ஸ்வரூபனா இருக்கீங்க சுவாமின்னு அப்படியே சுவாமி பார்த்து அப்படி மேலும் கீழும் பாக்குறாராம். ஐயாவுக்கு பரவசம். ஏன்னா சுவாமி கடவுள், இவர் மின்ட்டாரு, குருவும் கடவுளும் பக்கத்துல. அப்படி இருக்கும் பொழுது பார்த்து அப்படியே பரவசம் அடையும் பொழுது, பொதுவாக நான் என்ன பண்ணுவோம், கோவில் சன்னிதானத்துக்கு போகும்போது அப்படி பார்த்துட்டு கண்ணை மூடிடுவோம் இல்லையா? அது மாதிரி கண்ணை மூடிட்டார் பாகவதர். கண்ணை திறந்தா பழைய மாதிரி பார்வையே இல்லை. பதறிட்டாராம். என்ன சுவாமி இப்படி பண்ணிட்டீங்க சுவாமி, என்ன சுவாமி எனக்கு பார்வை திருப்பி போயிடுச்சே சுவாமி அப்படின்னு ஒண்ணு. சுவாமி சொன்ன அந்த வார்த்தை அது வாழ்வியல் பாடம், வாழ்வியல் அனுபவம். அது ஐயா சொன்னார். அது என்ன சொன்னார் அப்படின்னா, சுவாமி பாபா, நீ என்கிட்ட என்ன கேட்ட? பார்வை வேணும்னு கேட்டியா? ஒரு தடவையாவது என்ன பார்க்கணும்னு தானே கேட்ட இல்லையா? ஏன் கேட்க விடலை உன்னை? கர்மா உன்னை கேட்க விடலை. ஆனா நீ கவலையே படாத, நான் கூடயே இருக்கேன், கண் போல இருப்பேன், இன்னும் 6 மாசத்துல எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. அவருக்கு பார்வை இல்லாத போது அவர் ரொம்ப மனசு ஒடிஞ்சிருந்தார், ரொம்ப டிப்ரெஷன் இருந்தார்ல.
இப்போ பார்வை வந்து கடைசியாக இந்த உலகத்தை எல்லாம் பார்த்தார்ல அவர், கடைசியாக பார்த்தது பாபாவுடைய ரூபம். இப்பவும் பார்வை இல்லை, அப்பவும் இல்லை. அப்போ டிப்ரெஷனா இருந்தது, இப்போ அந்த டிப்ரெஷனே இல்லைன்னா பாபா நான் பாத்துக்கிறேன், உன்னை நான் கண் போல வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால அவருக்கு டிப்ரெஷனா போயிடுச்சு. என்ன நடந்தது அப்படின்னா, பாபா சொன்னது இவ்வளவுதான் சொன்னார், இன்னும் 6 மாசத்துல எல்லாம் முடிஞ்சிரும்னார் இல்லையா. அவர் நினைச்சிட்டாரு அவர் வந்து எல்லாம் சரியாயிடும் அப்படிலாம் நினைச்சிட்டு பண்ணாரு. ஆனா மிகச்சரியாக 6வது மாசம் பாத்தீங்கன்னா நவம்பர் 1, 1959 அதுல வந்து அவர் பாகவதர் வந்து பாபா சொன்னதை போலவே சுவாமியினுடைய பாதத்தில் ஐக்கியமாகிறாரு. அப்போ பாபா எது சொன்னாலும் நடக்கும், ஏன்னா பாபா தான் இறைவன். அப்போ இறைவனுடைய வார்த்தை வந்து அதுதான் எல்லாமே, அதை தாண்டி எதுவும் இல்லை என்பதும் இந்த சம்பவம் வந்து உணர்த்துகிறது. அதை தாண்டி நமக்கு 1000 கஷ்டங்கள் இது மாதிரிலாம் நம்முடைய பார்வையில் இருக்கலாம், அதெல்லாம் கடந்து சுவாமி நம் கூடவே இருக்கிறாருங்கிற ஆழமான உணர்வு, நம்பிக்கை வந்து விட்டால் எந்த கஷ்டமும் கஷ்டமே இல்லை, அது வெறும் கற்பனை என்று பாபாவினுடைய கால்களை இறுக்கமாக பிடித்துக் கொள்வோம் என்ற ஒரு பாடமும் இதில் அடங்கி இருக்கிறது அல்லவா. அடிக்கடி ஐயா எனக்கு சொன்னதுதான், இதெல்லாம் அனுபவத்தெல்லாம் வச்சு, பாரதி நாம் நினைத்தபடி வாழ்வதில்லை, விதித்தபடி வாழ்கிறோம் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய தத்துவம், திருக்குறளோட ஷார்ட்டானது, நினைத்தபடி வாழவில்லை, விதித்தபடி வாழ்கிறோம். இதெல்லாம் எனக்கு அப்படியே ஆழமா இதயம் வரை பதிந்து 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 தான் நம்ம ரொம்ப எளிமையா இருக்கணும், ஈகோவே இருக்கக்கூடாது. அவங்களுக்கே ஈகோ இல்லை, சுஷிலாமாவுக்கு சுத்தமா கிடையாது, ஜானகியம்மாவுக்கு கிடையாது. நான் எல்லாத்தையும் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். நமக்கு உண்மை we are nothing. அப்ப நான் 2 புத்தகம் எழுதியிருந்தேன், இறைவன் ஒரு கவிதை, ஸ்ரீ சாய் மகாகாவியம். ஸ்ரீ சாய் மகாகாவியம் புத்தகம் கொடுத்துருக்கேன், இதுவும் கொடுத்துருக்கேன். வேறபடி என்ன அப்படி இருக்கும்பொழுது அந்த நம்மை நேசிக்கிறவர்கள்ட்ட நம்ம ரொம்ப எளிமையா மனம் திறந்திருக்கணுங்கிறது எனக்கு முதலாக வாழ்ந்து காண்பித்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஐயா. அதனாலதான் நான் ஓப்பன் ஆனேன், அதுவும் ஒரு காரணம். இதெல்லாம் வந்து அவர் மிக மிக கண்களை போல, ஆனா அவரோட பூஜையில நீங்க பாத்தீங்கன்னா 2 படம் தான் மிக பிரம்மாண்டமா இருக்கும். ஒன்று முருகப்பெருமான், இன்னொன்று ஸ்ரீ சத்திய சாய் பெருமான். சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே, நான் யார் வீட்டுக்கு போனாலும் பூஜை ரூம் பார்ப்பேன்னு. அப்படி பார்க்கும்போது புல்லு அரிசுது எனக்கு. கீழே வந்து ராமருடைய விக்கிரகம்லாம் இருக்கும், சிலையெல்லாம் இருக்கும். அப்படி வந்து மாபெரும் சிறந்த பக்தராக, சிறந்த பாடகராக, இதெல்லாம் விட ஒரு கலைஞனாவதை விட மனிதனாவது தான் முக்கியங்கிறது தான் மிகப்பெரிய பாபாவினுடைய சாய் ஆன்மீகமே. அப்படி வாழ்ந்தவர் தெய்வத்திரு உலக பாடகர் TM சௌந்தரராஜன் ஐயா அவர்கள். இப்படிதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் பாபா மேல ஆழமாக பக்தி வந்தது, இந்த ஓப்பனஸ் வந்தது. எல்லாம் வந்ததற்கான காரணம் ஐயா. அவரை போல ஒரு பாடகனே கிடையாது. அவர் வந்து அவருக்கு அழிவே கிடையாது. ஏன்னா அந்த குரல் வந்து சாக்ஷா பாபாவினுடைய குரல். இதுதான் என்னுடைய அனுபவம். அந்த குரல் வந்து காட்சி உள்ளவரை கானம் இருக்கும், கானம் இருக்கிறவரை ஐயா சௌந்தரராஜனுடைய பாடல் வந்து கேட்டுக்கொண்டே இருப்போம். அந்த குரலுக்கு மரணமும் இல்லை, அழிவும் இல்லை, முடிவும் இல்லை, முற்றுப்புள்ளியே இல்லை. இறைவணக்கம் பாட TM சௌந்தரராஜனை கூப்பிட்டிருந்தார். TMS வந்தார், பாட ஆரம்பிச்சார். என்ன பாடினார்? சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே, முருகா என்றதும் உருகாதாமனம், இறைவா நீயே உனக்கு என்றும் நிகரானவன், கடவுள் இருக்கின்றார் அது கண்ணுக்கு தெரிகின்றன, ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான், அன்பை வாங்கிட எவரும் இல்லை, கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கண்ணா கண்ணா கண்ணா, போலார் ப்ளீஸ் ஆன்சர் மை பிரேயர், தேவமைந்தன் போகின்றார், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம், முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும், ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒண்ணு கேட்கணும், கடவுள் தந்த பாடம் இங்கு காணும் துன்பம் யாவும் வழிபடவும் வரந்தரவும் தெய்வம் ஒன்றுதான், தெய்வம் ஒன்றுதான், என் செயலாவதி யாதொன்றுமில்லை, என் மேன்மை இறைவாவும் அருளாதலாம், இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா, சிவசக்தி ஸ்வரூபனே
சாயிநாதா. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை கடைசி வரை கடைசி வரை டிஎம்எஸ். ஜெய் சாய்ராம்.